நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு 17 தென்னை மரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா களையாக ஏறிச்சு. ஸோ வந்து அது இன்றைக்கி ஓட்டலாம்ட்டு ஒரு ஐடியா. இன்றைக்கி வந்து அதை ஓட்டிட்டோம்னா இன்றைக்கி வேறு வேலை என்ன இருக்குதுன்னு தெரியல. வேறு வேலை இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ ஓட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓட்டுனது எப்படி இருந்து என்ன ஏதுங்கிறத வந்து நான் காமிக்கிறேன், பாருங்கள். இப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி முடிச்சாச்சு. இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஓரக்காலில் வந்து இன்னும் பிடிக்கல. ஸோ அது இப்போ வந்து புதுசாக ரோடு போட்டதுனால கல் நிறையா இருக்கிறதுனால ஓரக்காலில் வந்து பிடிக்கல. ஸோ அது வந்து கையில் எடுத்துக்கலாம்ட்டு ஒரு ஐடியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் உழவு வந்திருக்காது. இந்த பார்த்திங்கன்னா இந்த 2 மரத்துக்கு இடையிலையும் ஓட்டியிருக்க முடியாது. இது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது 2 இடையில வந்து கேப்பு கம்மி. ஸோ இந்த பக்கம் வந்து வரப்பு வந்துடும், இந்த பக்கம் மரம் வேறு வந்துடும். ஸோ ரோட்டவேட்டர் அகலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்து ஓட்ட முடியாது. ஸோ அதனால் இங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறை இருக்குது. அது ஃபுல்லாக வந்து நம்ம கையில் வேலை பார்க்கணும். மற்றபடி வந்து நம்ம ஓரளவுக்கு முதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இதுவும் மிச்சத்தையும் கையிலையும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதாங்க இன்றைக்கி பண்ண வேலை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மரம் இல்லாததுனால இதில் வந்து நல்லா நீட்டாக ஓட்டியாச்சு. ஸோ இந்த பக்கம்தான் கொஞ்சம் அங்கங்கே பிசுறு விட்டுருக்கு. ஸோ இது இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி வந்து இதில் வண்டி பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மக்காச்சோள காட்டில் வந்து பட்டம் ஓட்டலாம் நினச்சிருந்தோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து காலையிலேருந்து கண்டினியூஸ் ரெயின். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பட்டம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து மண்ணுமே வந்து நல்லா ஈரமாயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து நல்லா சுருக்குன்னு வெயில் அடித்தா மட்டும்தான் வந்து பட்டம் ஓட்ட முடியும். பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மக்காச்சோளத்துக்கு வந்து ஆக்சுவலாக தண்ணி பாய்ச்சிருக்கணும். நம்ம வந்து மக்காச்சோளத்தை வளர்த்தியாக போனதுனால நம்மளால் தண்ணி பாய்க்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் நட முடியாது, நான் புதுசாக நடுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இப்போ தான் ஃபார்முக்கு கிளம்புறேன். உங்களுக்கு போய் நான் சுற்றி எப்படி இருக்குது, மழை எவ்வளோ பெஞ்சிருக்குங்கிறது பார்ப்போம். பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு ரீச் ஆயாச்சு. ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இதுதான் வந்து பட்டம் ஓட்டலாம்னு நினச்சது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெஞ்சதுனால இது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் மழை வந்து எத்தனை நாளைக்கு பெய்ய போகுது என்ன ஏதுங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தெரியல.
மேபி இந்த மழை வந்து இன்னும் ஒரு 3 to 4 days வந்து இருக்கலாம்ங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை எதுவும் கம்மியாச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 daysக்கு மேலே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இது இப்போது லேட்டஸ்ட்டாக நட்டது. இது ஃபுல்லாக வந்து ஒரு அந்த ப்ரீவியஸாக காமிச்சதுக்கு வந்து இது கரெக்டாக ஒரு 55 days ஆகுது. இந்த கிராப் எல்லாம் இப்போதைக்கு நட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாக ஒரு 55 days உள்ள கிராப்பு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதனால் நமக்கு தண்ணி கட்டுற வேலை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் பழைய கிராப்பும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு ஈல்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கும் வந்து நம்ம தண்ணி கட்ட வேண்டிய வராது. ஏன்னா கரெக்டான டயத்தில் வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா கரெக்டாக கருது ஊற டயத்தில் நம்மளுக்கு மழை பெஞ்சதுனால ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கைஸ் த நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இப்போ தான் வந்து நல்லா ஓஞ்சிருக்கு. ஸோ அந்த ஓரளவுக்கு நல்ல மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்ததுனால நல்ல கனமழை பெஞ்சால் எவ்வளோ ஈரம் காட்டுக்குள்ளே இருக்குமோ அந்த அளவுக்கு ஈரம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பட்டம் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 to 4 days ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பட்டம் ஓட்ட முடியும். இப்போ என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் ஹால் நட்டுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து 80 days கிராப்பு. ஸோ இப்போ அடுத்த ரீசெண்டாக நட்டு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இப்போ ரீசெண்டாக நட்டது. இது ஃபுல்லாக வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்கை ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இது அடுத்த பேட்ச்சு. எல்லாம் இது ஃபுல்லாக வந்து நம்மளது சிபி தான். இது எல்லாமே வந்து சிபி தான். இதுதான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மலையில எல்லாம் சிக்கி ஓரளவுக்கு ஈல்டு கம்மியாக வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பிளாட் இது ஃபுல்லாக வந்து ஃப்ளவரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் எல்லாத்துக்கும். நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வாழைக்கன்று நட்டிருந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து செவ்வாழைக்கன்று தான். அது வந்து எப்படி நட்டிருக்கோம் எல்லாம் வந்து நீட்டாக முளைச்சிருச்சு. ஸோ எப்படி நட்டிருக்கோம் என்ன ஸ்பேசிங் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸுக்காக வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இதோட ஈல்டு எப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தார் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நான் வீடியோவில் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இதான் வந்து டோட்டல் பிளாட்டு. இதில் வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து வாழைக்கன்று நட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஸ்பேஸிங்கில் நட்டிருக்கோம் அங்கே டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முளைக்கல. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் வாழைக்கட்டை இருக்குது. ஸோ சைடில் பக்கக்கன்று எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வந்து நட்டு காஞ்சிருக்கும். பட் ஆனால் அதுலேயுமே வந்து நம்மளுக்கு சைடில் பக்கக்கண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சில இடத்துலலாம் காஞ்சனால அப்படியே விட்டுட்டோம் பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்பேஸிங் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி நட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 எடுத்துக்கோங்க. இது 1 2 3 4. இப்போ என்னென்னா இந்த சென்டர்லேருந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் வந்து 14 feet இருக்கும். இந்த சென்டர்லேருந்து அங்கே அது சுற்றி அதாவது ஸ்கொயராக டைமண்ட் ஷேப்பில் வந்து எல்லாத்துக்குமே இங்கே சென்டர்லேருந்து இங்கே 4 அடி, இங்கேருந்து இங்கே 4 அடி, இங்கேருந்து இங்கே 4 அடி, இங்கேருந்து இங்கே 4 அடி. ஸோ சென்டர் ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் 14 feet இருக்கும். ஓரக்காலில் சுற்றி எல்லாமே வந்து 4 அடியில் இருக்கும். ஸோ இந்த லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே 14 அடிக்கு வந்து ஒரு மரம் இருக்கும். சுற்றி வந்து 14 அடிக்கு ஒரு மரம் இருக்கும். இதில் வந்து என்னென்னா இடையில ஒரு சின்ன தப்பாகி போச்சு. ஸோ நட்டுட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர்லேயுமே வந்து மரம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த சென்டரில் இங்கே வைக்கல. பட் ஆனால் அங்கே வச்சுட்டாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டாக சென்டரில் இருக்கிற ரோலாக இருக்கிறது மட்டும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும் ஸ்பேஸிங்க. இது வந்து ஒரு மெத்தடில் நட்டிருக்கோம்.
இது வந்து என்னென்னா காற்று காலத்தில் சாயாமல் இருக்கும் அப்படி. ஏன்னா நம்மளுக்கு இது ஓரளவுக்கு க்ளோஸ் பிளான்ட்டிங் தான். இது ஒரு ரிசர்ச் பர்பஸுக்காக, சொந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக வந்து நட்டிருக்கோம். ஸோ அதோட ஈல்டு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது வந்து இன்னொரு நம்மளுக்கு தார் போடுறப்ப தான் தெரியும். கைஸ் இந்த டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.